ஐயப்பனோட கால்கள் ரெண்டும் கட்டப்பட்டு இருக்கிறதுக்கும் மனிதன் இறந்த பிறகு சாவு சடங்குல அவனுடைய 2 கால்கள் கட்டப்படுறதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்குதா? உள்ளத்தையும் உடலையும் பலமா வைக்க யோகா பயன்படும் அப்படின்னு நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த யோகா அல்லது ஓர்கம் 8 படிநிலைகளை கொண்டதா திருமூலர், பதஞ்சலி போன்ற நம்முடைய முன்னோர்கள் வகுத்திருக்காங்க. அதுல குறிப்பிடத்தக்கதா இருக்கிறது மூச்சு பயிற்சி, அதாவது பிராணாயாமம். என் பிராணனை வாங்காத அப்படின்ற வழக்கு சொல்லுக்கு என் உயிரை வாங்காத அப்படின்னு பொருள். மூச்சு போச்சுன்னா உயிர் போச்சு அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். இந்த மூச்சை அடக்கும் வித்தை கற்றவன் மரணத்தை வெல்வான் அப்படிங்கிறாரு திருமூலர். இந்த மூச்சு மனிதனுக்கு இடமூக்கில் வந்தா இடகளை, வடமூக்கில் வந்தா வடககளை, 2த்தையும் கட்டுப்படுத்தி நெத்தி பொட்டுல கொண்டு வந்தா அதுக்கு பேரு சுழிமுனை அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க நம் முன்கால சித்தர்கள். இந்த மூச்சை அடக்க பயன்படுத்தும் ஒரு வழிமுறை தான் காலை மடக்கி கட்டு கட்டுறது அப்படின்றது. காலை மடக்கி மூச்சு அடக்குவது சித்தர்களின் பண்பு. அதனால தான் மூச்சடங்குனா காலை கட்டுறது இறப்பு சடங்கு.